ஒரு மனுஷன் மாசத்துக்கு லட்சத்துல சம்பாதிக்கிறான். அவங்க அப்பா அம்மா கவர்மெண்ட் ஜாப், வெல் செட்டில் ஃபேமிலி. அந்த பையன் ஸ்டடீஸ்ல ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப நல்ல ரெப்யூட்டடான ஐடி கம்பெனியும் வேலை செய்கிறான். இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? ஏகப்பட்ட சோஷியல் மீடியாஸில், ரியாலிட்டி ஷோஸில் எனக்கு இந்த மாதிரி பையன் வேணும், இவ்வளோ சம்பாதிக்கணும் எல்லாமே சொல்கிறீங்க. அது எல்லாமே இந்த பையனுக்கு இருக்குது. இப்படி இருந்தும் அவங்க ஃபேமிலியில் ஏன் இதை ஒத்துக்காம கேவலமாக சாதி அப்படின்ற பேரில் ஒரு ஆணவ கொலை செஞ்சுருக்காங்க? இதை கண்டிப்பாக நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இந்த சொசைட்டியில் தான் நான் இருக்கேன் அப்படின்றத யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. ஏன்னா அந்த பையனுக்கு என்ன ஒரு 25, 26, 27 வயசு இருக்குமா? இப்படிப்பட்ட வயசுள்ள ஒரு பையன் ஏகப்பட்ட ட்ரீமில் இருந்திருப்பான். அந்த பொண்ணும் பையனும் ஜாலியாக தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு ஆணவ கொலை கேவலமாக நடந்திருக்கு. இதை வந்து நிறைய வீடியோஸ்லையும் நிறைய ஃபோட்டோஸ்லையும் சோர்ஸ் பண்ணி பார்க்கும்போது இவங்க 2 பேரும் காலேஜ் காலத்துலேருந்தே லவ் பண்ணுறாங்க. இதை வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து அகெயின்ஸ்டாக இருந்திருக்காங்க. அப்பயே வந்து மிரட்டியிருக்காங்க. இந்த பையன் அதுக்கெலாம் வந்து ஒத்துக்கலை, நான் லவ் பண்ணுவேன்ற மாதிரி லவ் பண்ணியிருக்கான். அந்த பையனும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கான். இப்போது வீக்கெண்டில் ஊருக்கு போயிருக்கான். இந்த ஊருக்கு போனது அந்த பையனோட தப்பா? இதில் இந்த கொலை பண்ணான் பார்த்தீங்களா, அந்த பையன் 21 வயசு உள்ள ஒரு பையன். அவன் வேற யாரும் இல்லை, அந்த பொண்ணோட தம்பியான். இங்கே 21 வயசு உள்ள அந்த பையனோட லைஃப் போயிடுச்சு. அந்த பொண்ணு தானாக வந்து தலையில் மண்ணை வாரி கொட்டிக்கிட்டு அந்த பொண்ணோட லைஃப் போயிடுச்சு. இப்போது அந்த பையன் என்ன பண்ணான்? இதில் அந்த பையன் என்னங்க பண்ணான்? உண்மையாகவே அவன் ஏங்க சாவணும் இந்த இடத்துல? அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து இப்போ பிளாக் லிஸ்ட்லையும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணி என்ன ஆகுது? எனக்கான கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி ஏகப்பட்டது நடந்துக்கிட்டு தாங்க இருக்கு. ஏகப்பட்டது நடக்குது. இப்போ இது ஃபெமிலியராக எல்லாருக்கும் தெரியுது, அவ்வளோதான். இது இன்னைக்கு நேற்று நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. இப்போ வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் ஜென்சி கிட்ஸ் அது இருக்கு இது இருக்குன்னு. அதே ஜென்சி கிட்ஸ் ஒரு 21 வயசு பையனுக்கு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி ஒருத்தனை வந்து பண்ண வச்சிருக்காங்கன்னா இது யாரோட தப்பு? இதை எப்படி நம்ம திருத்த போகிறோம்? இதை எப்படி நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்மளால் எதையுமே மாற்ற முடியாது. நம்மளை நம்ம மாற்றிக்கணும். என்ன நான் மாற்றிக்கிறேன், என்னை சுற்றி இருக்கவங்க சத்தியமாக இந்த மாதிரி இருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் பேசும்போது இதை கண்டிப்பாக அகேன்ஸ்டாக மட்டும் தான் இது வரைக்கும் நான் பேசியிருக்கேன். இந்த மாதிரி எந்த விஷயத்த பேசினாலும் இந்த சேஞ்சஸ் மற்றவங்க மூலியமாக நம்மளுக்கு வராது, நம்ம கிட்டேருந்து தான் இந்த சேஞ்சஸ் வரணும். அண்ட் இந்த மாதிரி கேசஸ், அதுவும் இந்த ரீசன்ட் டைம்ஸில் நிறைய கேசஸ் போயிட்டுருக்கு. இந்த கேஸ் போயிட்டுருக்கு, சூசைடு கேர்ள்ஸ் வந்து நிறைய போயிட்டுருக்கு. அதுவும் வந்து வரதட்சணை கொடுமை, லவ் ஃபெயிலியரு, கிட்னாப்பு, மர்டருன்ட்டு ஏகப்பட்டது போயிட்டுருக்கு. இது எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் என்ன பண்ணும்? கவர்மெண்ட் என்ன பண்ணுது? இது எல்லாமே கவர்மெண்ட்டால் என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக எனக்கு இருக்குது. அண்ட் இதுக்கு ஒரு ஆணிபூர்வமாக அதிகாரப்பூர்வமாக ஒரு லா வரணும். அந்த லா இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணால் இதுக்கு மேலே நம்மளை விடமாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லா வந்து ஒரு சட்டம் விதிக்கணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். இதுதான் நான் பேச விரும்பினேன், நான் பேசிட்டேன். இதில் உங்களுக்கு என்ன தோணுது? இதை வந்து எப்படி வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. இது எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் முடிஞ்சால் சொல்லுங்கள். என் பேர் தான் கவின். என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா கொண்டு வந்திருக்காங்க. நியூஸ்ல என்ன பத்தி தான் பேசுறாங்க. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். நாங்க ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா 2 பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போற ஸ்டேஜ்ல எனக்கு இப்படி நடந்துருச்சு. காலேஜ்ல நான் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். இப்போ டிசிஎஸ்ல வேலை பார்த்துட்டு வரேன். மாசம் 1 லட்சம் வர சம்பாதிங்க. லீவுக்கு ஊருக்கு வந்தேன். ஹலோ கவின், திருநெல்வேலி வா. நம்ம கல்யாணத்தை பத்தி என் அப்பா அம்மாவா பார்த்து பேசு. என் தம்பி உன்னை நேர்ல கூட்டிட்டு போய்விடுவான். இங்க பாரு, என் அக்கா பின்னாடி வரக்கூடாது. இனி நமக்கு செட் ஆகாது. நீ வேற சமூகம், நாங்க வேற சமூகம். மனுஷன் பிறக்கும் போது மனுஷனாதான் பிறக்கான். கடவுள் மனுஷனை படைக்கும் போது இந்த சமூகத்துல 10 பேரு, அந்த சமூகத்துல 10 பேருன்னு படைக்கல. எல்லாருமே சமம்னு மனுஷனா படைச்சான். நான் நல்லா படிச்சிருக்கேன், கையை நிறைய சம்பாதிக்கேன். நான் அவளை நல்லா பார்த்துப்பேன். என்னை நம்பி பொண்ணு கொடுங்க. அதுக்கு தான் தனியா வந்திருக்கேன். டேய், எவ்வளவு தைரியம் உனக்கு? விட்டுரு ப்ளீஸ். வழக்கு தொடர்பாக பெண் டாக்டரிடம் மகளிர் போலீசார் நேற்று ரகசிய இடத்தில் வைத்து இன்வெஸ்டிகேஷன் நடத்தியதில் அவர்தான் கவினை காதலிக்கவில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அவன் யாருன்னே எனக்கு தெரியல, எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். சுபாஷினி, யாராவது சொல்லி பிரஷர்னால சொல்றியா இல்ல நீயா சொல்றியா தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் நல்லா இருங்க. வெரி சாரி. அம்மா, அப்பா, தம்பி
ரொம்ப ஆசையா திருநெல்வேலிக்கு போனேன் அன்னைக்கு. எனக்கு தான் இந்த மாதிரி ஆகிட்டு. இனிமே யாருக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இனி உங்க கையில தான் இருக்கு. மிஸ் யூ அம்மா, அப்பா, தம்பி. ஃப்ரெண்ட்ஸ் கவலைப்படாதீங்க. குட் பை ஃப்ரெண்ட்ஸ். பை.